வெல்கம் டு கீத்ஸ் கிச்சன். பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறுதானிய வகையில் சாமை அல்வா பண்ண போகிறோம். சாமையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அரிசி விட பல மடங்கு அயன் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். பொதுவாக சாமை எல்லாருக்குமே ஏற்ற ஒரு உணவுங்க. இப்போ சாமை அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமை 1 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் நாட்டு சர்க்கரை, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி கொஞ்சம், முந்திரி, குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி எதுக்குன்னா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் டஸ்ட்டு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாமையும் கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு நான் வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம பச்சரிசி மாவெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடாயிருச்சு. அரிசி போட்டுக்கலாம். நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த ஈரத்தன்மையும் போகணும், அதே சமயம் சாமோட அரோமா வாசனையும் நம்மளுக்கு வரணும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தா போதும். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இளஞ்சூட்லேயே நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஆற விட வேண்டாம். இளஞ்சூட்டில் அரைச்சாதான் நம்மளுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி வரும். இது சின்ன சின்ன மில்லட்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அரைச்சாவும் தெரியாது, நைஸாக இருக்கிற மாதிரி தோணும். பட் உள்ளே குரணி இருக்கும், அல்வா நல்லா வராதுங்க. அதனால் நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஜல்லிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இளஞ்சூட்லேயே அரைச்சதுனால சீக்கிரமாக அரைப்பட்டுருச்சு. நீங்களும் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜல்லிச்சு பார்த்துக்கோங்க. நாம் எடுத்து வச்ச 1 டம்ளர் தண்ணியை பேனில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்து கரைச்சிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். பாருங்கள், மண்ணெல்லாம் இருக்குது. கடாய் வச்சுட்டேன். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க முதல்ல. இப்போ எந்த டிஷ் செய்யறதா இருந்தாலும் நம்ம வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்தும் போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி காய்ச்சி வடிகட்டி யூஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த மண் ஏதாவது வாய்க்கு வராது. இப்போ முந்திரி ஆயிடுச்சுங்க. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முந்திரி வறுத்ததை. கரைச்சி வச்ச மாவை 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பாலில் நான் கரைச்சிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பால்லையே 3 டம்ளரும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி லிக்விடாக பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு கரைச்சிங்கன்னா கட்டியாக சான்சஸ் இருக்குது. அதனால் முதலே கரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் நம்ம பேனில். இப்போ பாருங்கள், கரைச்சாச்சு. இப்போ கடாயில் நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். நெய் கரைஞ்ச உடனே எடுத்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ கெட்டியாச்சு. சக்கரை தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறது கட்டி ஆகிற மாதிரி தோணும், அந்த மாதிரி ஆகாதுங்க. கைவிடாமல் கலக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பக்குவம். இப்போ நம்ம இதுக்கு நெய் ஜாஸ்தி தேவைப்படாதுங்க. நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் சேர்த்த போகிறோம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். அதனால் அல்வா பதம் வர வரைக்கும் கைவிடாமல் நம்ம கலக்கிக்கலாம். குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க.
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அல்வா, கெட்டி ஆயிடுச்சு. இது மாதிரி சுருண்டு வரணுங்க, கல்லில் ஒட்டாமல் சுருண்டு வரணும், அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்திக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுவையாக சாமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. சிறுதானியம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்க பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.